அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ரகுராமலிங்கம். நான் இமயம் வேளாண் மற்றும் தொழில்நுட்ப கல்லூரியில் வந்து 2ஆம் ஆண்டு படிச்சுட்டு வரேன். இன்றைக்கி நம்ம ஹார்டிகல்ச்சர் ப்ராக்டிகல் கிளாஸில் வந்து சீட் ட்ரீட் ட்ரீட்மெண்ட் எப்படி பண்ண போகிறோம், அதை ப்ரோட்டைல் எப்படி சோ பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொக்கோபிட் எடுத்துக்கலாம். கொக்கோபிட்டை வந்து தூள் ஆக்கிடணும். அதுக்கப்புறம் வந்து 2:1 ரேஷியோவில் வந்து எஃப்ஐயும் கொக்கோபிட்டை வந்து நல்லா மிக்சர் பண்ணணும். இதை நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஃபங்கிசைட்ஸ் வந்து ஆட் பண்ணணும். இந்த ஃபங்கிசைட்ஸ் வந்து வேறு எந்த பெஸ்ட் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம ஃபங்கிசைட்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து சீட் ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறோம். சீட் ட்ரீட்மெண்ட் வந்து பிரிஞ்சால் சீட்ஸ் வந்து நம்ம எடுத்துருக்கோம். பிரிஞ்சால் சீட்ஸில் வந்து கார்பன்டசின் வந்து 2 கிராம் பெர் கேஜிக்கு வந்து நம்ம ட்ரீட் பண்ணுறோம். நம்ம இப்படி வந்து சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து ஜெர்மினேஷன் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து டார்மன்சி வந்து நம்ம வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஒவ்வொரு சீடில் உள்ள டார்மன்சி வந்து நம்ம ரெடியூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இப்படி பண்ணுற மூலியம் பெஸ்ட் அண்ட் டிசீஸை வந்து நம்ம ரெசிஸ்ட் பண்ண முடியும். ஈல்டை வந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணலாம். ஒவ்வொரு சீடில் வந்து கிடைக்கக்கூடிய ஈல்டு வந்து நம்ம அதிகமாக கிடைக்கும். இது மூலிமா வந்து சீட் ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுனால இதுக்குள்ள அட்வான்டேஜஸ் இதெல்லாம். நெக்ஸ்ட்டு வந்து எடுத்த மிக்சர்ஸை வந்து நம்ம வந்து ப்ரோட்ரையில் ஃபில் பண்ண போகிறோம். ஒரு ப்ரோட்ரையில் பார்த்தீங்கன்னா 98 வந்து கேவிட்டிஸ் இருக்குது. ஈவனாக நம்ம ஸ்ப்ரெட் பண்ணணும். எதுவும் வந்து கல் அந்த மாதிரி இருந்ததுன்னா வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுறோம். இப்படி ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ண பிறகு ஒவ்வொரு கேவிட்டிலையும் ஒவ்வொரு சீட் அப்படிங்கிற மாதிரி நம்ம கரெக்டாக சோ பண்ண போகிறோம். நம்ம ஏன் பாட் மிக்சரில் பண்ணுறோம் அப்படின்னா, இந்த மாதிரி ப்ரோட்ரையில் பாட் மிக்சர் கிரியேட் பண்ணி நம்ம ப்ரோட்ரையில் ஃபில் பண்ணிட்டோம். இந்த ப்ரோட்ரையில் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோட்ரையில் பண்ணுறதுனால ஈஸியாக நம்ம வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நல்லா ட்ரான்ஸ்மிட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் வந்து மெயின் ஃபீல்டில் உள்ள டியூரேஷன் வந்து நம்ம ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த மாதிரி பண்ணுறதுனால பெஸ்ட் அண்ட் டிசீஸ் வந்து ரெசிஸ்ட் பண்ண முடியும். அதுக்கப்புறம் ஈல்டு நமக்கு நிறைய கிடைக்கும். இப்படி பண்ணுறது மூலயமா நம்ம வந்து மெயின் ஃபீல்டில் வந்து பாட் பவுல்டு கண்டிஷனில் வந்து ஈஸியாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்.